படத்தை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரையின் குரல் வித் மீ அபிநயா. நான் ரீசெண்டா பார்த்த ஒரு படம் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் டிராமா தான். அண்ட் இட்ஸ் அஃப்கோர்ஸ் அ ஸ்கூல் டிராமா. லவ், பெயின், ரிலேஷன்ஷிப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு எல்லாமே சகலமும் இருக்கக்கூடிய ஒரு படம். பட் ஆனா உங்களுக்கு ரொம்ப ரியலா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு படம். கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். ஸோ இந்த படத்துல மீரா அவங்க தான் ப்ரோட்டகானிஸ்ட். ஸோ ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் அ கை. ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவ கிளாஸ்மேட் மேல காதல் வருது. அவ அப்பதான் வந்து ஒரு ஹெட் கேர்லா மாறி இருப்பா. ஸ்ரீனிவாஸ் மேல லவ் வருது. அது அவங்க வீட்ல தெரிய வந்துடுது, அவங்க அம்மாக்கு தெரிய வருது. பட் அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, மிரட்டுவாங்கன்னு நினைக்கும் போது காதலா சரி பேசலாம், அதை பத்தி ஒரு டேபு இல்லாம அதை பத்தி ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அனிலா, மீராவோட அம்மா வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருப்பாங்க. ஸோ ஸ்ரீனிவாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வருவான், போவான், அது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து மீரா அவளுக்கு உண்டான அந்த வயசுக்கு உண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எல்லாமே வந்து அவகிட்ட இருக்கு. பட் ஆனா ஒரு லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துக்கும் கீழே ஒரு கியூரியாசிட்டி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஜெலசின்னு சொல்லி பயங்கர ஃப்ளாட் ஆனா ரியலிஸ்டிக்கான லேயர்டான கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. த்ரூ அவுட் த மூவி இந்த மாதிரி லவ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் மீராக்கும் அவங்க அம்மாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த மூவில அப்படியே ஒவ்வொரு விதத்துல காமிச்சிட்டே வருவாங்க. நிறைய பொண்ணுகனால வந்து இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஐ ட்ரூலி பிலீவ். ஸோ ஒரு அம்மா அனிலா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அழகா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் கூட உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பா தெரியும். நீங்க யூ ஆர் இன் ஃபார் அ சர்ப்ரைஸ் வாட்ச் அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் திஸ் மூவி. It will leave you surprisingly.